everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Google Classroom app எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அதுல மெயினா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படினு பாப்போம். இந்த Google Classroom app வந்து டீச்சர்ஸ்க்கும் மெயினா யூஸ் ஆகுது, ஸ்டூடண்ட்ஸ்க்கும் மெயினா யூஸ் ஆகுது. எதுக்காக இந்த app அப்படினா அதாவது நம்ம ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க வந்து நமக்கு அசைன்மென்ட் அனுப்புறாங்க. டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ற டெஸ்ட் வந்து உங்களுக்கு எழுதி அனுப்புறாங்க. நம்மளே என்ன பண்ணுறோம் ஒரே டெஸ்ட் பேப்பர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஷின் பேப்பர் அனுப்புகிறோம், அசைன்மெண்ட் டாபிக் அனுப்புகிறோம். இந்த மாதிரி அனுப்பும் பொழுது எல்லாமே என்னாகும், உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் இது வரைக்கும் அனுப்பிட்டு இருந்திருப்போம். வாட்ஸ்அப்பில் அனுப்பும் பொழுது உங்களுக்கு ஃபோட்டோவில் சேவ் ஆகும். திரும்ப நம்ம ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கோம் என்னன்னு எடுத்து பார்க்க முடியாது. மெயினாக வந்து நம்ம இந்த மந்த்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் இப்போ கண்டக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த மந்த்லி எக்ஸாம் வந்து அந்த மார்க் வந்து நம்ம போடுவோம். அது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா ரெக்கார்டுக்கெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஃபைல் மெயின்டெனன்ஸ்க்காக ஃபைலாக நம்ம இது வரைக்கும் மேனுவலாக ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். இப்போ வந்து நம்ம எல்லாமே ஆன்லைன்லங்கிறதுனால இந்த கூகுள் ஆப்பில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் அதுவே சேவ் ஆயிரும். நம்ம பின்னாடி எடுத்து பார்க்கறதுனால எடுத்து பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் வைஸு சேவ் ஆகும். அதனால் நமக்கு அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபைலிங் பர்பஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ இந்த ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பை நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கூகுள் கிளாஸ் ரூம், இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கெட் ஸ்டார்டட்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடி வரும். ஓகேங்களா, இப்போ இதில் என்னோடய மெயில் ஐடி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஆப் டவுன்லோட் பண்ணி ஆயிடுச்சு. நம்மளோட மெயில் ஐடி என்ன ஃபோட்டோ வச்சுருக்கோமோ அது இங்கே வரும். இப்போ இதுதான் வந்து கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸை நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிரியேட் கிளாஸ்னு வரும். இதில் நம்மளோட கிளாஸ் நேம் நான் வந்து 12D கிளாஸு க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் கொடுத்துட்றீங்க. செக்ஷன் D, ரூம் நம்பர் 1, சப்ஜெக்ட்டு அக்கௌண்டன்சி. இப்போ கிரியேட். இப்போ கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. 12D கிளாஸில் டீச்சர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். டீச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு கிளாஸில் 5 சப்ஜெக்ட் 6 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ அவங்களுக்கு ரெக்கார்ட் பர்பஸ்க்காகவும் நம்ம அந்த கிளாஸில் டீச்சர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கீழே இந்த 3 வரும் ஸ்ட்ரீமு, கிளாஸ் ஒர்க்கு, பீப்புள்னு வரும். இதில் பீப்புளில் இதில் டீச்சர்ஸு ஷேர் பண்ணுறோம். இப்போ அவங்களுக்கு நம்ம மெயிலில் அனுப்புறதுனால அனுப்பிக்கலாம், வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுனால நம்ம அனுப்பலாம். இப்போ இதில் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் இப்போ இந்த ஒரு டீச்சருக்கு நான் அனுப்புகிறேன். இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு லிங்க் போயிடும். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா சேம் அதே தான். ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணுறீங்க, ஷேரு த்ரூ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இல்லையா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது வரும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேமு அவங்களுக்கு ஷேர் ஆயிரும். அவன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கலாம். இப்போ நம்ம டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க் அனுப்பியிருக்கோம். அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணி ஆட் ஆயிடுவாங்க. ஆட் ஆகிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் ஆகிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு நம்ம யார் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். அடுத்தது நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட்டை நம்ம சென்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ கூகுள் கிளாஸ் ரூமில் 3 கிளாஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அசைன்மெண்ட் எப்படி இந்த 3 கிளாஸுக்கும் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இதில் வந்து 3 கிளாஸ் அசைன்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ 12Dக்கு போயிட்டீங்க அப்படின்னா இதில் டைட்டில் வரும். மேலே வந்து இப்போ ஒரு கிளாஸில் டைப் பண்ணிகிட்ருக்கேன். 12Dயில் மேலே மந்த்லி டெஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ டெஸ்ட் எது கொடுக்குறேன். இப்போ நீங்கள் அசைன்மெண்ட்டுனாலும் இங்கே அசைன்மெண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போ மந்த்லி டெஸ்ட் 1. அடுத்தது இப்போ 3 கிளாஸ் நம்ம ஒரு கிளாஸில் தானே இருந்தது. இப்போ 3 கிளாஸும் நான் சேம் ஒரே அசைன்மெண்ட்டு ஒரே மந்த்லி டெஸ்ட் கொடுக்கறதுனால 3 கிளாஸையும் சூஸ் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் அழகு 1 நான் லெசன் 1லேருந்து இப்போ மந்த்லி டெஸ்ட் கொடுத்துருக்கேன், அதனால் அழகு 1. அடுத்து வந்து மார்க்கு நான் மந்த்லி டெஸ்ட் 30 மார்க்ஸ் கொடுத்தனால 30 மார்க்கு. எந்த டேட்டில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒன் டே கொடுத்துருக்கேன், அதனால் டேட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். டைமு எந்த டைமுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்ட்டு அசைன் பண்ணுறோமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைமை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் சூஸ் பண்ணிக்கிறோம் டைமை.
ஓகே கொடுத்துட்டு வெளியே வந்துக்கிறோம். இப்போ வந்து டேட்டு டைமும் சூஸ் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன டாபிக் நம்ம அசைன்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கொடுத்துருக்க அக்கௌண்டன்சி முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் இது கொடுக்குறோம். இப்போ இந்த அசைன்மெண்ட்டு அதாவது இந்த மந்த்லி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் நம்ம எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம அட்டாச் ஃபைல் இருக்கு இல்லையா, இப்போ இந்த அட்டாச் ஃபைலில் இப்போ இங்கே மேலே இருக்கக்கூடிய அட்டாச் ஃபைலுக்கு போய்க்கிறோம். ஃபைலில் போயிட்டோம் அப்படின்னா நம்ம எதில் வச்சுருக்கோம், ஃபைலில் வச்சுருக்கோமா அல்லது லிங்க்லேருந்து ஏதாவது கொடுக்குறோமா அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறோம். நான் வந்து அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம்ங்கிற ஃபைலில் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஷின் பேப்பர் எதில் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணினதையும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஒன்லி வியூ த ஃபைல், அது 3 இருக்கும். கேன் வியூ, கேன் எடிட், மேக் ஏ காப்பி. அப்போ மேக் ஏ காப்பி கொடுத்தா ஃபியூச்சர் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். அப்போ அது 3ல் இந்த மாதிரி இது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அசைன்னு கொடுத்துட்றேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி போகும். அசைன் ஆனதுக்கப்புறம் இப்படி அசைன்டுன்னு வரும். நான் ஒரே ஒரு அசைன்மெண்ட் அதாவது மந்த்லி டெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ அசைன் ஆயிருக்கு. இப்போ இதில் நான் வந்து கிரியேட் பண்ண கிளாஸில் 2 ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அப்போ அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் அசைன் ஆயிடுச்சு. இப்போ அங்கே வருது இல்லைங்களா 2 அசைன்டு அப்படின்ட்டு அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் அசைன் ஆயிரு வந்துடும். நம்ம கூகுள் கிளாஸில் ஜாயின் பண்ண சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப் மூலமாக லிங்க் அனுப்பியிருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த கூகுள் கிளாஸில் ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது ஜாயின் கிளாஸ் அப்படின்னு வரும். அதில் இப்போ அவங்க ஜாயின் ஆயிடுவாங்க. ஜாயின் ஆனதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருப்போம். இப்போ அந்த அசைன்மெண்ட் கொடுத்து அவங்க அசைன்மெண்ட்டை திரும்ப ஃபோட்டோவாக எடுத்து சப்மிட் பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னா இப்போ அந்த அசைன்மெண்ட்டை நம்ம கொடுத்த அசைன்மெண்ட் அவங்க கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன அப்படின்னா ஆட் ஃபைலில் போயிட்டு அவங்க எதில் வச்சுருக்காங்க, எதில் ஃபைலில் வச்சுருக்காங்கன்னா ஃபோட்டோவில் கிளிக் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணிடணும். எதில் வச்சுருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணணும். இப்போ எங்கே அந்த ஃபோட்டோஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதை ஆட் பண்ணுறோம். இப்போ 2 ஃபோட்டோஸை எடுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம். அது வந்து ஃபைலில் போயிட்டு என்ன லிங்க்கோ அதை வந்து காப்பி பண்ணுறோம். ஃபைலில் இருக்குது அதை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம சென்ட் பண்ண அசைன்மெண்ட்டுக்கு அவன் 2 ஃபைலை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறான். 12Fல அவன் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணி 2 ஃபைலை அப்லோட் பண்ணி டேர்ன் கொடுப்பான். டேர்ன் கொடுத்தானா அது நம்மளோட கிளாஸ்க்கு வந்து சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவனோட அசைன்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அவனுக்கு மார்க் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண சொல்லி நம்ம அனுப்பியிருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசைன்மெண்ட் எழுதி நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி மார்க் கொடுக்கறது அல்லது கிரேட் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் 12F கிளாஸு 12Fல வந்து 9 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த 9 ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன் ஆயிடுச்சு. அதில் வந்து ஒருத்தங்க வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மார்க் கொடுத்துருக்கோம். இந்த சப்மிட் பண்ணவங்களுக்கு மார்க் வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கிறோம். மார்க் இங்கே எவ்வளோ மார்க் நம்ம அதாவது இங்கே ஃபோட்டோஸ் வரும். அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு அவன் சப்மிட் பண்ண ஃபோட்டோஸை பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் அசைன் பண்ணிவிட்டு ரிட்டன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகும் பொழுது என்ன ஆகுனா அவனுக்கு மெயிலில் மெசேஜ் போயிடும். அவன் அந்த மெயிலில் பார்த்து மார்க்கை தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறது, டெஸ்ட் சப்மிட் பண்ணுறது, அதுக்கு எப்படி நம்ம மார்க் அவங்களுக்கு அசைன் பண்ணுறது, அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.